பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஹ்யா உலூமுத்தீன், உளத் தூய்மை. ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் இமாம் கஸ்ஸாலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அருளியது. இதை தமிழாக்கம் செய்து தந்தவர்கள் நாகூர் ஷாஹுல் ஹமீத் பாதுஷா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் திருப்பேரர் அப்துல் ஹமீத் பாக்கவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. உள்ளத்தின் நோய்களின் அறிகுறிகள் என்ன? உடலில் உள்ள அங்கங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செயலுக்காக படைக்கப்பட்டிருக்கின்றன. ஓர் அங்கத்தின் செயல் தடைப்பட்டால் அல்லது அரைகுறையாக வெளிப்பட்டால் அதை அந்த அங்கத்தின் வியாதி என்று குறிப்பிடலாம். கை தன்னுடைய சக்தியை பிடிப்பதற்கும் எடுப்பதற்கும் உள்ள தன் ஆற்றலை இழந்துவிட்டால் அதை கையின் வியாதி என்று சொல்லலாம். சரியானபடி பார்க்காவிட்டால் அது கண்ணின் வியாதி. இதே போன்று உள்ளம் எதற்காக படைக்கப்பட்டதோ, எந்த செயலுக்காக உண்டாக்கப்பட்டதோ அந்த செயல் உருவாகாவிடில் அதை மனோவியாதி என்று குறிப்பிடலாம். அறிவு, இறைஞானம், இறை அன்பு, இறை வணக்கம் முதலிய பொன்னான நோக்கங்களுக்காகவே உள்ளம் படைக்கப்பட்டிருக்கின்றது. மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே படைத்தேன் என்று இறைவன் கூறுகின்றான். ஒவ்வொரு அங்கத்திலும் பயனுண்டு. இதுபோலவே உள்ளத்திலும் பயனுண்டு. அறிவொளி, தெய்வீக ஞானம் முதலிய பயனை அதிலிருந்து அடையலாம். இந்த தனித்தன்மைதான் மனிதனை மிருகக்கூட்டத்தினிடமிருந்து பிரித்து உயர்த்தி விடுகின்றது. மிருகங்களுக்கு இத்தன்மை கிடையாது. அவை எதை அறிந்திருந்தாலும் இறைவனை பற்றி அறியும் பாக்கியம் அவற்றுக்கு கிடையாது. அது மானிடனின் சொத்து. இறைவனை பற்றி அவை அறியாதிருக்கும் போது மற்ற எந்த அறிவும் அவற்றிற்கு பயனளிக்காது. ஒருவன் இறைவனை அறிந்திருந்தால் அதை ஓர் அறிகுறியின் மூலம் அறிந்து கொள்ளலாம். இறை அன்பு. இறைவனை அறிந்தவன் கட்டாயம் அவன் மீது அன்பு செலுத்துவான். இறை அன்புக்கு அறிகுறி என்ன தெரியுமா? உலகை மதிக்காத, அதை துச்சமாக எண்ணும் தன்மை. உணவையும் நீரையும் விட அதிகமாக கல்லையும் மண்ணையும் விரும்பும் இறப்பை எப்படி வியாதியுடையதோ அப்படியே இறைவனை விட அதிகமாக மற்ற எதையும் விரும்பும் உள்ளமும் வியாதியுடையதே. இதுபோலதான் மனோவியாதியின் அறிகுறிகளும் இருக்கும். இப்படி பார்க்கும் பொழுது மிகச் சிலரை தவிர்த்து மற்றவர்கள் அனைவருமே மனோவியாதி கொண்டவர்களே என்று தீர்மானிக்க வேண்டி இருக்கின்றது. வியாதிகள் பலவிதம். சில வியாதிகள் அவற்றை தங்களிடம் வைத்து கொண்டிருப்பவர்களுக்கே தோற்றமளிக்காது. இந்த வகையைச் சேர்ந்ததுதான் மனோவியாதி. இதனால் தான் அநேகர் இது விஷயத்தில் அக்கறை செலுத்தாதிருக்கின்றார்கள். அதை கண்டுகொண்டவர்களோ அதை அகற்றுவதற்குரிய மருந்தின் கசப்பை எண்ணி நடுங்குகின்றார்கள். காமத்தை அடக்கி ஆளுவது என்பது சாதாரண காரியமா என்ன? உடலிலிருந்து உயிரை பிடுங்கி எடுப்பது போன்ற கடுமையான காரியம். மருந்தின் கசப்புக்கு துணிந்தவர்கள் சிலர் இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு தக்க வைத்தியன் கிடைப்பதும் அரிதாக இருக்கின்றது. மனோவியாதிக்கு சிகிச்சை செய்பவர்கள் அறிஞர்கள். இவர்களையும் இந்த கொடிய நோய் பற்றி கொண்டு விட்டதே. வைத்தியவர்களே நோயாளிகளாகிவிட்டார்கள். இவர்களால் என்ன சிகிச்சை செய்ய முடியும்? வியாதி கொண்ட வைத்தியன் சாதிப்பது மிகவும் குறைவு. இதனால் மனோவியாதி முற்றி போய்விட்டது. அதற்குரிய வைத்திய சாஸ்திரம் மக்களின் மத்தியிலிருந்து மறைந்து போய்விட்டது. மக்கள் இந்த சாஸ்திரத்தை மறுப்பது போல மனோவியாதியையும் மறக்க ஆரம்பித்து விட்டார்கள். உலக ஆசாபாசங்களில் உள்ளத்தை பறிகொடுக்க துவங்கிவிட்டார்கள். இந்த நிலையை பயிற்சியின் உதவியால் நல்ல நிலையை நோக்கி திரும்பும் போது சில அறிகுறிகள் தோன்றுகின்றன. செலவு செய்யும் மனப்பான்மை, கஞ்சத்தனம் மாறி மாறி வருகின்றது. செலவு செய்யும் மனப்பான்மை, கஞ்சத்தனம் மாறி வருகின்றது என்பதற்குரிய அறிகுறியாகும். இந்த அறிகுறி வரம்பு மீறி போய் வீண் விரயம் என்ற நிலைமைக்கு கொண்டு போகலாம். குளிர்ச்சியால் ஏற்பட்ட வியாதியை தணிக்கப் போய் அதிகமான உஷ்ணத்தை செலுத்தி உஷ்ண வியாதியை உண்டாக்குவது போலதான் இதுவும் இருக்கின்றது. இப்படி தேவைக்கதிகமாக செலவு செய்வது மட்டும் என்ன? இதுவும் ஒருவித மனப்பிணிதான். நடுநிலைதான் வேண்டப்படுவதாகும். அதை தவிர்த்துள்ள மற்ற அனைத்தும் வியாதிகளே. இதையெல்லாம் எப்படி அறிந்து கொள்வது? முதலில் மனப்பான்மையை ஆராய வேண்டும். பொருளை சேர்த்து புடம் போடுவதில் உன் உள்ளம் உவகை கொண்டால், அதை செலவிடுவதில் சங்கடமடைந்தால் உன்னிடம் கஞ்சத்தனம் ஓங்கி நிற்கின்றது என்று உணர்ந்து கொள். இந்த நிலைமை உனக்கிருந்தால் மேலும் மேலும் அதிகமாக செலவு செய்து பண்பு மாறச் செய்யலாம்.
நடுநிலையை பற்றி பற்றி சாதாரணமாக எழுதிவிடலாம். ஆனால் அதை கடைபிடிப்பது சாதாரண காரியம் அல்ல. மயிரிழை போன்றது, வாளை போன்ற கூர்மை உடையது. மயிரிழை போன்ற நேர்மையும் வாளை போன்ற கூர்மையும் உடைய இந்த பாதையில் நடந்து பழக்கப்பட்டு விட்டால் மறுமையின் பாலத்தை எளிதில் கடந்து விடலாம். ஈடேற்றத்தை விரும்பும் ஒவ்வொருவரும் கிரியாம் செய்யால் தான் அதை அடைய வேண்டும். நற்காரியங்கள் நல்ல பண்பினால் தான் உண்டாகின்றன. எனவே ஒவ்வொரு மனிதனும் தன் குணத்தையும் தன் தன்மையையும் தானே ஆராய்ந்து பார்க்கட்டும். ஒவ்வொன்றுக்கும் முறையே சிகிச்சை செய்ய தொடங்கட்டும். இறைவனே, எங்களை எல்லாம் வல்ல இறைவனின் இறையச்சம் பூண்டவர்களாக ஆக்குவாயாக. ஆமீன்.